ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 15 சென்டென்சஸ். நம்ம ரெகுலராக நம்மளுடைய டே டு லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம அன்றாட நார்மலாக பேசக்கூடிய டயலாக்ஸ் தாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ். அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி கேட்பீங்களா. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. வாட் இஸ் ஷி டூயிங். அதாவது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வாட் ஆர் டூயிங் நவ். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அதாவது அவள் என்ன பண்ணுறா. வாட் இஸ் ஷி டூயிங். எனக்கு அது எதுவுமே தெரியாது. ஐ டிடன்ட் நோ எனி ஆஃப் தட். ஐ டிடன்ட் நோ எனி ஆஃப் தட். அதாவது எனக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது, எனக்கு அது எதுவுமே தெரியாது. ஐ டிடன்ட் நோ எனி ஆஃப் தட். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையாப்பா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்தி அடைகிறேன், எனக்கு அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்ட்டு சொல்லுவோம். என்னை பொறுத்தவரை நான் திருப்தி அடைகிறேன். ஆஸ் ஃபார் மீ ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. ஆஸ் ஃபார் மீ ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அதாவது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்ட்டு நம்ம சொல்லுவோம். என் தந்தை மிகவும் நேர்மையானவர். என்னுடைய தந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையானவர்னு சொல்லுவோம். மை ஃபாதர் இஸ் வெரி ஹானஸ்ட். மை ஃபாதர் இஸ் வெரி ஹானஸ்ட். என் தந்தை எப்போதுமே நேர்மையானவங்க, ரொம்ப ஹானஸ்டானவங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. மை ஃபாதர் இஸ் வெரி ஹானஸ்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். நம்ம எங்கேயாவது அவுட் சைட் போனோம்னா, வெளியில் போனால் ஹோட்டலுக்கு நம்ம ரிசர்வேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், ஹோட்டல் முன்பதிவை உறுதி செய்திருக்கலாம். அதாவது ஹோட்டல் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்ட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. Did you confirm the hotel reservation? ஹோட்டல் முன்பதிவை உறுதி செய்தீர்களா. நெக்ஸ்ட்டு. நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை. அதாவது மை ஹெல்த் கண்டிஷன்ஸ் நாட் வெல்னு சொல்லுவோம். ஐ எம் வெரி சிக். நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, என்னால் ஒன்றும் முடியலன்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ எம் வெரி சிக். நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். அதாவது என்னுடைய சிஸ்டர் ரொம்ப அப்பாவிங்க, என்னுடைய பிரதர் ரொம்ப அப்பாவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. மை சிஸ்டர் இஸ் வெரி இன்னோசன்ட். என் சகோதரி மிகவும் அப்பாவி. மை சிஸ்டர் இஸ் வெரி இன்னோசன்ட். மை சிஸ்டர் இஸ் வெரி இன்னோசன்ட். என் சகோதரி மிகவும் அப்பாவி. என் நண்பர் மிகவும் நம்பகமானவர். அவங்க அதாவது எப்படி நம்ம சொல்லுவோம், அவங்க ரொம்ப நம்பக்கூடியவங்க, நம்பகமானவர், அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். என் நண்பர் மிகவும் நம்பகமானவர். மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி ரியலபிள். மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி ரியலபிள். அதாவது என் நண்பர் மிகவும் நம்பகமானவர். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். இந்த கார் முறையானதா. அதாவது சட்டப்படி முறையான காரா, சட்டப்படி வாங்கியிருக்கீங்களான்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. இந்த கார் முறையானதா. இஸ் திஸ் கார் லெஜிட். இந்த கார் லெஜிட்னா முறையானதா, முறைப்படி வாங்கினீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இந்த கார் முறையானதா. இஸ் திஸ் கார் லெஜிட். என் அம்மா மிகவும் அன்பானவர். எங்கள் அம்மா ரொம்ப அன்பானவங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எங்கள் அம்மா ரொம்ப அன்பானவங்க, என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், மை மதர் இஸ் வெரி அஃபெக்ஷனேட். மை மதர் இஸ் வெரி அஃபெக்ஷனேட். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். இப்போ நம்ம எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டிருப்போம். பட் போகாமல் நிறைய தடைகள் வந்துருக்கும், நம்மளால் போக முடியாது. எங்கேயாவது அவுட் சைடு நம்ம ட்ரிப் போகலாம், எங்கே லாங் ட்ராவல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது நமக்கு நடக்காது இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலாம், நாங்கள் இந்த பிளான் 3 வருடமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் எங்களால் முடியல. 3 வருடங்களாக இந்த பயணத்தை திட்டமிட்டு வருகிறோம். We have been planning this trip for 3 years. We have been planning this trip for 3 years. இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 இயர்ஸாக திட்டமிட்டு வருகிறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். We have been planning this trip for 3 years. 3 வருடங்களாக இந்த பயணத்தை திட்டமிட்டு வருகிறோம். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். அவற்றை எப்படி பெற விரும்புகிறீர்கள். நீங்கள் அதை எப்படி வாங்கலான்ட்டு விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். How do you want to get them? அவற்றை எப்படி பெற விரும்புகிறீர்கள். How do you want to get them? அவற்றை எப்படி பெற விரும்புகிறீர்கள். How do you want to get them? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். அவள் உன்னுடன் பேசுகிறாள் என்று அறையில் உள்ள அனைவருக்கும் தெரியும்.
அதாவது ரூமில் உள்ள அனைவருக்கும் தெரியும் நீ அவகிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் இன் தி ரூம் நோஸ் ஷீ இஸ் டாக்கிங் டு யூ. எவ்ரி ஒன் இன் தி ரூம் நோஸ் ஷீ இஸ் டாக்கிங் டு யூ. அவள் உன்னுடன் பேசுகிறார் என்று அறையில் உள்ள அனைவருக்கும் தெரியும். எவ்ரி ஒன் இன் தி ரூம் நோஸ் ஷீ இஸ் டாக்கிங் டு யூ. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ ஹியர்? ஒய் ஆர் யூ ஹியர்? நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ ஹியர்? நீ ஏன் அவன் பக்கம் இருக்கிற? நீ ஏன் அவன் பக்கம் போயிட்டு இருக்க? அவன் கொஞ்சம் அடாவடி, நீ அவன் கூடலாம் சேராத, நீ ஏன் அவன் பக்கம் இருக்கிறாய்? ஒய் ஆர் யூ அண்ட் ஹிஸ் சைட்? ஒய் ஆர் யூ அண்ட் ஹிஸ் சைட்? நீ ஏன் அவன் பக்கம் இருக்க? ஒய் ஆர் யூ அண்ட் ஹிஸ் சைட்? நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ ஹியர்? ஒய் ஆர் யூ ஹியர்? நீ ஏன் அவன் பக்கம் இருக்கிறாய்? ஒய் ஆர் யூ அண்ட் ஹிஸ் சைட்? ஒய் ஆர் யூ அண்ட் ஹிஸ் சைட்? நீ ஏன் அவன் பக்கம் இருக்கிறாய்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.